என் பேர் கருப்பையா, தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். இன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை ஆனாலும் சரி, மிகவும் முற்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, ஒரே மாநிலம், ஒரே தேர்தல், ஒரே வாக்காளர் அட்டை என்கிற இந்த கொள்கையெல்லாம் தலித் விடுதலை இயக்கம் வரவேற்கிறது. ஆனால் தலித் விடுதலை வைக்கிற கோரிக்கை மத்திய அரசுக்கு, உன்னுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையை துப்புரவு மலம் அள்ளக்கூடிய வேலையிலிருந்து தொடங்க வேண்டும். ஒரே கிராமம் என்கிற பொழுது ஒரே சுடுகாடு இருக்க வேண்டும். ஒரே கிராமம் என்கிற பொழுது சேரி என்றும் ஊர் என்றும் தனித்தனியாக இருக்கக்கூடாது. இதற்கெல்லாம் மத்திய அரசு தயாராக இருக்கிறதா என்பதை முன்வைத்துத்தான் தலித் விடுதலை இயக்கம் இன்று தமிழகம் முழுவதுமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று கரூரில் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் தலித் விடுதலை இயக்கம் தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கை ஆனாலும் சரி, முற்பட்ட சமூகத்தினுடைய இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்துகிற மக்களுக்கு எதிரான எந்த திட்டம் வந்தாலும் தொடர்ந்து போராடும், தோழமை இயக்கங்களோடு இணைந்து தொடர்ந்து போராடும் என்பதனை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எச்சரிக்கையாக கூறிக்கொள்கிறோம். இந்த சூழலில் தான் புதிய கல்விக் கொள்கையை கண்டித்து இன்று கரூரிலே இந்த எழுச்சிகரமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சியை நடைமுறைப்படுத்து. மத்திய அரசு, பிஜேபி அரசு நடைமுறைப்படுத்து. மதிப்பு கொடு. மக்களின் கருத்துக்கு மதிப்பு கொடு.